வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சிக்கலான விஷயத்தை எடுத்து அதோட எல்லா பக்கங்களையும் தெளிவா வரிசையா பார்க்க போறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மாத்தூர் சத்யா வழக்கு சம்பந்தமா ஒரு தமிழ் உரையாடல்ல வந்த வாதங்களை தான் இந்த முழு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்க நாம இந்த ஒரு 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சு அனலைஸ் பண்ணலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த உரையாடல மாத்தூர் சத்யா யாருன்னு சொல்லப்படுது, அவரோட பின்னணி என்னன்னு பாத்திரலாம். பாத்தீங்கன்னா இந்த முழு கேஸுமே ஒரே ஒரு நபரை மையமா வச்சு தான் இருக்கு. அதனால அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல முதல்ல அவர் யாரு, எந்தெந்த அமைப்புகள்ல இருக்காருன்னு சொல்றாங்க. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த சோர்ஸ அவரை எப்படி காட்டுதுங்கிறது தான். அவர் தமிழ்நாட்டோட பல முக்கியமான இடதுசாரி முற்போக்கு இயக்கங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், திமுக ஆதரவாளர், பெரியாரிஸ்ட், ஒரு தலித் சித்தாந்தி, இப்படி பல அடையாளங்கள் அவருக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தன்னைத்தானே ஒரு புரட்சியாளர்னு சொல்லிக்கிட்டதாவும் அந்த உரையாடல்ல குறிப்பிடுறாங்க. சரி, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்போ அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, அதுக்கு சத்யா என்ன ஒரு விசித்திரமான பதில முன்வைக்கிறாருங்கிறத பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனையோட மையமே அவர் சொல்ற இந்த ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. அதாவது, நான் செஞ்ச எல்லாமே சம்மதத்தோட தான் செஞ்சேன் அப்படிங்கிறது தான் அது. அந்தரங்கமா இருந்ததை வீடியோ எடுத்தது உட்பட எல்லாமே சம்மதத்தோட நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. இதுதான் அவரோட மொத்த டிஃபென்ஸும். அந்த சோர்ஸ்ல இது ஒரு 4 ஸ்டெப்ல நடந்த ஒரு திட்டமிட்ட செயல்னு விவரிக்கிறாங்க. இதுல சம்மதங்கிற வார்த்தையே ஒரு ஆயுதமா சுரண்டலுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு வாதிடுறாங்க. எப்படின்னா, முதல்ல புரட்சிகரமான பேச்சுகள் மூலியமா பெண்களை கவர்றது. 2வது, அவங்களோட சம்மதத்தோடவே அந்தரங்க வீடியோக்களை எடுக்கிறது. ஆனா 3வது ஸ்டெப்ல அந்த பெண்களோட அனுமதி இல்லாம அந்த வீடியோஸை மத்தவங்களுக்கு ஷேர் பண்றது. 4வதா அதே வீடியோக்களை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல்ல வைக்கிறது. இப்படி ஒரு ஆபத்தான பேட்டர்ன் இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. போலீஸ் கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் படி இதுவரைக்கும் 8க்கும் மேற்பட்ட பெண்களோட வீடியோ சிக்கியிருக்கு. ஆனா அந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உண்மையிலே இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கலாம் தான். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவர் மேல போட்டிருக்கிற கேஸ் அந்தரங்க செயல் நடந்ததுக்காக இல்ல, அதை அனுமதி இல்லாம மத்தவங்களுக்கு அனுப்புனதுக்காக. அதாவது ஐடி ஆக்ட் வயலேஷனுக்காக தான் கேஸ் போட்டிருக்காங்க. இதைத்தான் அந்த சோர்ஸ் ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. ஏன் ரேப் கேஸ் போடல, வெறும் ஐடி ஆக்ட்ல கேஸ் போட்டு அது ரொம்ப லேசான தண்டனை தானே என்ன கேள்வி எழுப்புறாங்க. இவ்ளோ பெரிய குற்றச்சாட்டுகள் வந்த பிறகு சத்யாவோட சம்பந்தப்பட்டிருந்த அமைப்புகள் எல்லாம் என்ன பண்ணினாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்க அந்த சோர்ஸ் ஒரு பெரிய வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுது. ஒரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிபிஐ, உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. சத்யாவை கட்சியை விட்டே நீக்கிட்டதா அறிவிச்சு யாரும் அவரோட தொடர்புல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நீலம் கலைக்குழு இந்த விஷயத்துல முழுசா அமைதி காக்கிறதா அந்த சோர்ஸ் குற்றம் சாட்டுது. அவங்க ஏன் ஒண்ணுவே பேசலன்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்போ நாம இந்த உரையாடலோட கடைசி, அதே சமயம் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது வெறும் மாத்தூர் சத்யாங்கிற ஒரு தனிநபர் செஞ்ச தப்பு மட்டும் இல்ல, அவர் எந்த சித்தாந்தத்தை பேசிட்டு இருந்தாரோ அந்த சித்தாந்தத்தையும் இது கேள்விக்குள்ளாக்குதுங்கிறாங்க. அதாவது அந்த சோர்ஸோட முக்கிய வாதமே இதுதான். பெண்ணியம் பத்தின சில இடதுசாரி கருத்துக்கள் இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கி தருதுன்னு சொல்றாங்க. விடுதலை, புரட்சி, உறவுகள் பத்தி இந்த இயக்கங்கள் பேசுற சில ஐடியாஸ்லே பிரச்சனையோட ஒரு பகுதியா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. தங்களோட வாதத்தை இன்னும் தெளிவா சொல்ல அந்த சோர்ஸ் 2 விதமான பெண்ணியத்தை ஒப்பிட்டு பேசுது. ஒன்னு, அவங்க பார்வையில ஆக்கப்பூர்வமான பெண்ணியம், அதாவது பெண்களோட கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்பத்துக்குள்ள அவங்களோட வளர்ச்சியை ஆதரிக்கிறது. இன்னொன்னு அழிவுகரமான பெண்ணியம்னு அவங்க சொல்றது. சத்யா இதைத்தான் பெண்களை சுரட பயன்படுத்தினார்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. சரி, இந்த அழிவுகரமான சித்தாந்தம் அவங்க சொல்றதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். தாலிங்கிறது ஒரு அடிமை சின்னம், திருமணங்கிறதே ஒரு அடக்குமுறை, பல பார்ட்னர்ஸ் வச்சுக்கிறது தான் உண்மையான விடுதலை, பெண்கள் சுதந்திரமா இருக்கணும்னா குடும்பங்கிற அமைப்பே உடையணும், இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லி பெண்களோட பாதுகாப்பு கவசங்களையே உடைச்சு அவங்கள மனரீதியா ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சித்தாந்தம் உதவுதுன்னு அந்த சோர்ஸ் குற்றம் சாட்டுது. கடைசியா அந்த சோர்ஸ் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான கேள்வியோட முடிப்போம். ஒரு தனிநபர் செய்யற தப்புக்காக அவரை மட்டும் பொறுப்பாக்கணுமா, இல்ல அந்த தப்ப செய்யறதுக்கு தூண்டுதலா இருந்திருக்கக்கூடிய சித்தாந்தத்தையும் சேர்த்து நம்ம கேள்வி கேட்கணுமா? ஆக இது ஒரு தனிநபர் பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு முழு சித்தாந்தத்துக்கான விசாரணையா மாறுது.